ஹலோ கைஸ், இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனலில் பாலக்கீரையை வச்சு பாலக் பன்னீர் தான் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி வந்து சப்பாத்திக்கு, நானுக்கு, புலாவுக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அதில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரையை சேர்த்துக்கிறேன். இது எதனால் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிறோன்னா, அந்த கீரையை அப்படியே நீங்கள் கிரேவியாக செய்கிறப்ப மண் வாசனை அடிக்கும். அந்த ஸ்மெல் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பிளான்ச் பண்ணி எடுத்துக்குது. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற விட்டுருங்க. கீரை ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதில் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ தாளிப்பு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக பட்டரில் செய்கிறதுனாலும் செய்யலாம். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதை சேர்த்துக்கிறேன். இது தாளித்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பேஸ்ட்டாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கி கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் இதில் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி அரைச்சி அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விடுங்க. தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இதில் அரைச்ச பாலக்கீரையை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ பாலக்கீரையை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மற்ற பொருள் சேர்த்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் சேர்த்ததுனால 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் க்ரீம் ஊற்றணும். க்ரீம் உங்கள்கிட்ட இல்லைன்னா இப்போ நான் செய்கிற ஸ்டெப்பை செய்யுங்க. க்ரீம் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு 7 முந்திரி பருப்பு சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். ஒரு பன்னீர் க்யூப் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பால் ஆடை எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பால் ஆடை எடுத்துக்கிறேன். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் கிரேவி வந்து நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் க்யூப்ஸை சேர்த்துக்கலாம். இதில் பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கிரேவியை கொதிக்க விடக்கூடாது. பன்னீர் வந்து ரப்பர் ஆட்டம் போயிடும். அதனால பன்னீர் க்ரீம் இதை 2த்தையும் சேர்த்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். பன்னீர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து அரைச்ச க்ரீமை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். க்ரீம் இல்லாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு லைட்டாக ஸ்வீட்னஸ் பிடிக்கும்னா 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதனால் 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி நானுக்கு, புலாவுக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.